வணக்கம் ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் மதி. வெல்கம் டு மை சேனல் ட்ரேடிங் ஃபார் லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்தது, நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, நாளைக்கு என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு, அதனால சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் இன்னைக்கு என்ன நடந்தது, அதோட ஆப்ஷன்ஸ் எப்படி இப்படிலாம் ப்ளே ஆச்சு, எவ்வளோ வாலட்டாலிட்டியாக இருந்தது, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரினால சென்செக்ஸும் நிஃப்டியும் நல்ல வாலட்டாலிட்டியாக இருந்தது கைஸ். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆப்ஷன்ஸில் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது கைஸ் நிஃப்டி அவர்லி சார்ட்டு. நான் ஏற்கனவே நேற்று வீடியோலேயே நான் போட்டிருந்தேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,350 400 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சா தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர்லி கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டான், நம்ம ரேஞ்சுக்குள்ளே 24,400 ரேஞ்சு, திருப்பி அந்த 350 400 ரேஞ்சுக்குள்ளே திருப்பி ஒரு 1 hour வந்து மார்க்கெட் வந்து அப்படியே அரைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த 24,300 330 ஒரு 1 hour அரைச்சிருந்தான். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபால் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப் கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஒரு 160 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து புல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி தான். ஓப்பனிங் கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா கூட லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் அது எப்படி இப்படிலாம் ரியாக்ட் ஆயிருக்குன்ட்டு. ஏன் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் மார்க்கெட் வந்து போன மே மந்த்ஸ்லேருந்து இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் பாருங்க, ஆகஸ்ட்ல வந்திருக்கு, திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஆகஸ்ட்ல திருப்பி வந்திருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே வர்றப்பெல்லாம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது. ஒரு 1 year இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருந்தது. நீங்கள் இந்த லாஸ்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா டியூ டு தட் ஈரான் இஸ்ரேல் இஷ்யூவில் அந்த இதில் நியூஸில் ஃபாலோ ஆரம்பிச்ச மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆச்சு. ஃபாலோ ஆன மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக முதல்ல இருந்த ஏரியா திருப்பி வர்றப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதனால தான் இந்த இடம் வந்து நான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். அது நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங்கில் கட்டமிச்சுக்கோங்க கைஸ். அதுக்காக பிளைண்டாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட்டு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இன்னைக்கு 4 hours பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தவொடனே கரெக்டாக மேலே இருந்த லிக்விடிட்டி எல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான். 5 minutesல போய் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இது நிஃப்டி 5 minutes சார்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் பண்ணால் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் 5 minutes ரீடெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரேட் வந்து ஒரு நல்ல ட்ரேட் கைஸ். எப்பவுமே 5 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட் பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மேலே ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ இல்லை க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட்டு. இது வந்து இது பேர் தான் வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ட்ரேட் வந்தாலும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ட்ரை பண்ணலாம். அதுவும் எல்லா டைமும் அது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வருமானு கிடையாது. மேக்ஸிமம் 60 to 70% சக்ஸஸ் ஆகும், 30% ஃபெயிலியர் கூட வரலாம் இங்கேருந்து மேலே போகிறப்போ. பட் மேலே போச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் எடுத்து வெளியே வந்துடும். நம்ம போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11-11:15 பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு ஆப்ஷன்ஸில் பார்க்கலாமா. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 11:15 நீங்கள் வரப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். இந்த லோ கிட்ட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் 160, 20 பாயிண்ட்ஸு நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1:4 கொடுத்துருக்கு, 1:4, 1:5 கொடுத்துருக்கு. 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்க்கு உங்களுக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த ட்ரேடு. இதுதாங்க இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடு. அதுக்கப்புறம் போயிட்டு மார்க்கெட் திருப்பி கன்சல்டேட் ஆகிட்ட அப்புறப்போ இந்த பிரேக் அவுட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் வரையும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பணம் கொடுத்துருக்கு. நீங்கள் நார்மலாக 90 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அதுவே போதும் உங்களுக்கு, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இன்னும் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் தான் இந்த இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் பிடிங்க, க்ளோஸ் வச்சுட்டா வெளியே வந்துட்டு இந்த ட்ரேட்டில் கூட நீங்கள் அரௌண்ட் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2400 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி 24,260 வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட் இது மாதிரி கன்சல்டேட் ஆகிறப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஸ்கி ட்ரேடு. நீங்கள் உங்களுக்கு ஒரு செல் ஆன் ரைஸ் நீங்கள் ட்ரேட் கிடச்சுன்னா அதை எடுத்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல பணம் கொடுத்துருந்துருக்கும். பை ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சு ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரேட்லாம் ட்ரை பண்ணலாம். பை ட்ரேடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரேட் எடுத்தீங்கன்னா 106 எடுத்திருந்தீங்கன்னா அரௌண்ட் நீங்கள் இது வரைக்கும் ஒரு டார்கெட்டாக கூட வச்சுருக்கலாம் ஒரு 135. ஆனால் பெருசாக மூவ்மெண்ட் இருந்துருக்காது உங்களுக்கு பையில் கால் சைடில். ஏன்னா மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கப்போ கால் ப்ரீமியமில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. மார்க்கெட் வந்து
மேலே போகிறப்போ புட் ப்ரீமியம்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தால் ட்ரேட் எடுத்திங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதே மாதிரி சென்செக்ஸ் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து நல்ல இன்னைக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் அப்படி தான் மூவ் ஆகும் கைஸ். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அதே ஸ்டோரி தான். திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நேத்தோட ஹை கிட்ட திருப்பி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. திருப்பி சென்செக்ஸில் எவ்வளோ ஃபால் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே. ப்ரீவியஸ் டேலோ கிட்ட மார்க்கெட் 600 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்துருக்கு சென்செக்ஸில். சென்செக்ஸ் போய் ஆப்ஷன்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு லாட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள், 1:8 கொடுத்துருக்கு கைஸ். ஸோ மார்க்கெட் நீங்கள் ஒரு 160 எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் நீங்கள் ஒரு 400 அந்த ரேஞ்சில் கூட க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 280 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பாருங்கள், 1:8 இந்த ட்ரேடு. ஸோ இது மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கிறப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடுங்களை கட்டமைச்சுக்கோங்க. எனக்கு விக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் விக்ஸ் லைட்டாக கூல் ஆஃப் ஆகிட்டு லைட்டாக மாற்று அதுக்கப்புறமா மேலே ஏற ஆரம்பிச்சிது, ஏறிட்டு திருப்பி கூல் ஆஃப் ஆயிடுச்சு. விக்ஸ் இன்னும் 18 தான் இருக்குது, அதனால மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டாலியாக தான் இருக்கும். விக்ஸ் எப்போ கூல் ஆகுதோ அந்த டைமில் தான் மார்க்கெட் நார்மல் பொசிஷன்ஸ் போகிறோம் டியூ டு வார் ஃபேக்டர். அதனால விக்ஸ் நல்லா ஷூட் ஆகிருந்தது. இப்போ மார்க்கெட் வந்து 3 நாள் ஏறினதில் கொஞ்சம் விக்ஸ் கொஞ்சம் கூல் ஆகிருக்கு கைஸ். இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கைஸ். இப்போ நாளைக்கு இப்போ பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஏன்னா நமக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. திருப்பி வந்து யூஎஸ் எதுனா நியூஸ் விடாமல் யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மேலே போச்சுன்னா நம்ம மார்க்கெட் மேலே போவோம், இல்லை அது இறங்குச்சுன்னா திருப்பி நம்ம மார்க்கெட்டும் இறங்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம டெக்னிக்கலி மேஜர் சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 2400, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2450 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போனோம்னா மார்க்கெட் வந்து 24,400 வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். இந்த 24,350 to 400 ஜோனில் அவரில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, நாளைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஆனால் க்ரூட் நமக்கு கொஞ்சம் லோவில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் சைன் தான். பட் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை தாண்டினா தான், இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டினா தான் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும். நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால மார்க்கெட் இந்த இடத்துல கூட இந்த ஜோன்லேயே கூட நம்ம கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஃப்ரைடேல கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் சைட்வேஸாக இருக்கும் ஒரு மூவ் கொடுத்ததுன்னா. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஜோனை விட்டு உடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும். இல்லை மார்க்கெட் எடுத்தோடனே கேப் அப் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 24,350 400 மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அவர்லியில் நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 24,600 தான் கைஸ். அதை உடச்சிதுன்னா 24,900. ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா லேர்ன் பண்ணுங்க. சில நாள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜோனையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடுகளை அமைச்சிக்கலாம். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ எந்த ஒரு டூல்ஸும் கிடையாது. ஸோ வெறும் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாலேஜ் பில்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட சார்ட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் லைன்ஸ் தான் இருக்கும். ஒன்று ஹாரிசான்டல் லைனு இல்லை வெர்டிக்கல் லைனா ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பேன், இல்லைனா 2 கோடுங்க தான். இதுங்களை வச்சு ட்ரேட் பண்ண எப்படி பழகணும்னு பார்க்கணும், ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், கேண்டில்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம ட்ரேடுகளை கட்டமைச்சிக்கணும் கைஸ். இது தெரிஞ்சிட்டாலே போதும் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நிறைய சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் கைஸ். இதுக்காக நீங்கள் நிறைய டூல்ஸு இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு அது பின்னாடி போகிறத விட நீங்கள் ப்ரைஸை லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய வரையில் சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.